காலையில் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நேற்று வாங்கிட்டு வந்ததெல்லாம் முயலை பார்த்தீங்களா, ஒன்று தான் இருக்குது. சரி, யார் விட்டு போனோன்னே தெரிலங்க. வந்து நைட்டு ஒரு முயலை கொண்டுச்சு. நைட்டு 1 மணி இருக்குங்க வந்துச்சா. நானும் விரட்டி விட்டேன், உடனே ஓடிடுச்சு. சீட்டு மேல இருந்து குதிச்சுது, விரட்டின பாருங்க, உடனே ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்கின உடனே என்னத்துக்கு தான் வந்துச்சோ தெரியல, முயலுமே கத்தவே இல்லை. ஒரு சவுண்டு போட்டிருந்தா கூட 1 நிமிஷத்துல வந்து காப்பாத்திருப்பேன். அப்புறம் ரொம்ப நேரம் துடிச்சிட்டு கிடந்து காட்டுக்கு ஒரு முயல், வெள்ளை முயல் மட்டும். அப்புறம் எந்திரிச்சு கத்துற சத்தம் லைட்டா தான் வந்துச்சு. திடீர்னு எந்திரிச்சு ஓடுனா சிவாவே பயந்துட்டான். என்னோட ரொம்ப பயந்து அழுகுறான். நான் இந்த சத்தம் கேட்ட உடனே எந்திரிச்சு இது கொசுவலையை தூக்குறேன். அந்த பூனை வந்து செவுத்து மேல ஏறி ஓடிடுச்சு. அப்புறமே போய் பார்த்தா நல்லா இருக்கும். இதை துரத்தி விட்டுட்டு வந்து பாக்குறேன், கடைசியில் துடிச்சிட்டு கிடக்குது. ரத்தம் எனக்கெல்லாம் புதைக்கும் போது அழுவையே வந்துச்சு. 4:30 மணி இருக்கும். போய் தோட்டத்திலேயே அந்நேரத்துக்கு எந்திரிச்சு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் புதைச்சிட்டோம். மனசே கஷ்டமா இருக்குதுங்க. நேற்று இந்த ஜாமான்லாம் வேணும் சந்தைக்கு. முயலுக்கு தான் பாருங்க, கோஸ்லாம் வேணுமா. ஆமா, முயலுக்காக தான் நாங்க 2 கோசு, புதினா கொத்தமல்லி நாங்க எப்பவுமே வாங்க மாட்டோம் சந்தையில. அவங்க 2 பேருக்காக ஒரு கத்தை வாங்கிட்டு வந்தோம். வருத்தமா இருக்கு. சரி, எப்படி எடுத்து பார்த்துக்கலாம். பார்க்கும்போது தனியா சுத்துதா. நேத்து அவன் மேலெல்லாம் வந்து ஏறிக்கிட்டு கிடப்பான். அவன் என்ன சொல்ற, அடங்கவே மாட்டான். பழைய சோறு தின்னாலும் எது தின்னாலும் தட்டுல நம்ம கூடவே வந்து என்ன ஒரு 10 நாள் தான் ஆகும், 20 நாள், 10-15 நாள் தான் ஆகும். அதுக்குள்ள இப்படி ஆகும். நாங்க தான் தூக்கிட்டு வந்து எங்க கிட்டதான் அது சாகணும்னு ஒருத்தோட விதி இருக்குது. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. பாருங்க, அவன் ஒண்டியும் சுத்திக்கிட்டு கிடக்குறான். அப்புறம் வடலூர் போனால் தான் இன்னொரு முயல் வாங்கலாம். அதுக்குள்ளே தான் பாருங்க, இந்த கூண்டை ரெடி பண்ணிட்டு தான் இந்த கோழி எல்லாம் வாங்கி வளர்க்கலான்னு இருக்கும். நாட்டுக்கோழி, வான்கோழி எல்லாம் இதுக்கு மேலே. ஏன்னா அதுலேயும் நமக்கு ஏதோ வருமானம் வரும், அதை பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அப்புறம் கூண்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க ஒரு அண்ணன் கிட்ட. அவர் தரல. அந்த கேப்ல அந்த முயலே இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் மனசு ஆறலங்க. அந்த நான் உண்மையாவே அழுதுட்டாங்க ரொம்ப. ஏன்னா மனுஷன் செத்தாதான் சாவா. இதுவுமே நம்ம வளர்க்குற செல்ல பிராணியுமே நம்ம பார்த்து வளர்க்குறோம். அது இல்லாமல் நாங்கள் முயல் கறிலாம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. பார்த்த உடனே நான் என்ன நினைச்சனோ தெரியல. நாங்க எப்பவுமே எந்த இதுவுமே வாங்க மாட்டோம். எங்க போனாலுமே மாமா கடையில நாய் விக்குது, மாமா நாய்க்குட்டி விக்குது, பூனைக்குட்டி விக்குதுன்னு சொல்லி சொன்னாலும் வாங்கவே மாட்டோம். என்ன மைண்ட் தாட்ல தான் வாங்கணும்னோ. கட்டப்பையில அவ்வளவு முயல் இருந்துச்சு. பார்த்த உடனே ஆசை வந்துச்சு. இவரும் எப்பவுமே வேணான்னு சொல்லுவாரு. இவரும் எடுத்த வேகம் இந்த நான் காசு கொடுத்துக்கிறேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரா. கூண்டு இருந்திருந்தா கண்டிப்பா செத்துருக்காதுங்க. நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். கூண்டாவது அடிச்சோம். இவர் வந்து கேட்டிருந்தாரா, சரி அதே அவங்க ஃப்ரெண்டு தருவாங்கன்னு நாங்களும் தள்ளி போட்டுட்டோம். கடைசியில அவர் வந்து கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி அவருக்கு. ஆமா, விடு பார்த்துக்கலாம். சாப்பாடை கலாட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லி முட்டை ஊற்றி கொடுக்குறாங்க. அவனுக்கு மட்டும். அப்புறம் அவன் பசி தாங்க மாட்டான். அதனால அவனுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடு அந்தாண்ட ரூம் மட்டும் கூட்டிட்டு அப்புறமே ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு கிழிச்சிட்டு எப்பவும் போல வரான். அப்புறம் வீடியோ பாருங்க. குள்ளாய் வந்து காலையிலேருந்து ஒரு வழியா அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்துட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம ஸ்டிக்கர் ஆர்டர் போட்டிருந்தோம். சரி, வால் ஸ்டிக்கரு நம்ம சேர்த்து போட்டலாம்னு சொல்லிட்டு பிங்க் கமெண்ட்ல எல்லாரும் சொல்லிருந்தீங்க. அதுக்காக ஆர்டர் போட்டு வாங்கணும். கடைசியில மொக்கையா போயிருச்சுங்க. 10 நல்லாதான் ஸ்டிக்கர்லாம் சூப்பரா இருக்குங்க. லென்த் 10 அடிக்கு மேல வருது. இப்படி பார்த்தாலும் நம்ம 600 ஸ்டிக்கர் ஒட்டினாதான் நம்ம நின்று ரீல்ஸ் பண்றதே ஒட்ட முடியும் போல. அதனால சரி இது செட் ஆகாதுன்ட்டு அப்படியே வச்சிருக்கோம் போதுக்கு. அப்புறம் இன்னொரு கலர் வாங்கி இல்லைன்னா இன்னொரு நாள் எனக்காவது கொஞ்சம் வாங்கி தான் ஒட்டணும். அப்புறம் கூண்டு கேட்டிருக்கேன் ஒரு அண்ணன்ட்ட, இங்க ராஜான்னு ஒரு அண்ணன்ட்ட. அவர் வந்து கூண்டு தரேன்னு சொல்லியிருந்தாரா. அந்த கூண்டு எடுத்து இருக்கிற ஒரு முயலை வந்து பத்திரமா வளர்க்கணும். அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சாப்பாடு என்ன ரெடி பண்ணுறோம். அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் எடுத்தாங்க. இந்த புளிச்சிக்கிற ரெடி பண்ணதை கண்டிப்பா ரெசிபி போடுங்க ஓகேவா அப்படின்னு இருந்தாங்க. சரி கண்டிப்பா ஓகே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அதையும் ரெடி பண்ண போறோம். அப்பதான் நம்ம வீட்டுல ஸ்பெஷல். அதுவும் இல்லாமங்க இது என்ன பிரச்சனைனா டிசைன்லாம் ஓகே. இவரு தாங்க நான் என்கிட்ட புலம்புறாரு. நான் 1000 டைம் சொன்னேன். 10க்கு 10 எவ்வளவோ சொன்னார். நான் பெரிய சைஸ் ஆட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில பார்த்தா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 195 ரூபாங்க. 10 ரூபா டிஸ்கவுண்ட் 2 வாங்கினதுனால இன்னொரு அண்ணனுக்கு கொடுத்துட்டு அந்த ராஜாங்களுக்கு 10 அடி. ஆனா நீட்டு செம நீட்டு 1.5 அடி தான் ஆகணும். பிரிச்சு 2 ஸ்டிக்கரா ஒட்டினீங்கனாலுமே நமக்கு வந்து 3 அடி தான் கிடைக்கும். 3 அடி தான் கிடைக்கும். இதுல 5 ஸ்டிக்கர் வாங்கினாதான் நமக்கு ஒரு ஏரியா கவர் பண்ண முடியும். பெயிண்ட் வாங்கி அடிச்சிடலாம் போல. சின்னதா யாருக்காவது தேவைப்படுதுன்னா அவங்க கண்டிப்பா ஒட்டிக்கலாம். பெருசா ரீல்ஸ் பண்றவங்களுக்கு செட் ஆகாது.
அப்புறம் வந்து இன்னொரு கேள்வி குள்ளாய கேக்குறாங்க. அது என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, குள்ளாய் என்னோட அழகின் ரகசியம் ஐயோ அது ஒண்ணும் இல்ல, ஃபில்டர் தாங்க. நானுமே வீடியோல பார்க்க கொஞ்சம் கலர் தருவேன், நேர்ல நான் இன்னும் கொஞ்சம் டிம்மா தான் இருப்பேன். ஆனா இது ஃபில்டர் எல்லாம் போடல, சன்லைட் வந்து ஃபேஸ்ல கொஞ்சம் டைரக்டா அடிக்கனால. நாங்களும் ஆக்சுவலா நார்மல் கலர் தான், ரொம்ப கருப்பா இருப்போம். சிவா ஏஞ்சி வாங்க தப்பா வாங்க, அவர் வேற வீடியோ வர முடியாது. இதுதாங்க அந்த ரகசியம். வேற வீடியோலதான் எங்களுடைய ஒரிஜினல் கலரே தெரியும். எல்லாத்துக்கும் எல்லாம் ஃபில்டர் போட மாட்டாங்க, சும்மா ரீல்ஸுக்கு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். வீடு கேவலமா இருக்கு, அதனால போடும். நம்ம பேக்ரவுண்ட் நல்லா இருந்தா உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்ல. மோஸ்ட்லி வெளியில பண்ணோம்னா நீங்க பாத்தீங்கன்னா நாங்க போடவே மாட்டோம் ஃபில்டர். அது போட்டவும் நல்லா இருக்கும். எங்களுக்குமே பண்ணும்போது பகலுக்குள்ளே சொல்லுவோம், மாமா நானா இது இவ்வளவு அழகாட்டி ஃபில்டர் போட்டா சொல்லுவோம். இதுதாங்க ரகசியம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா. அப்புறம் இன்னொரு என்னன்னா, ஃபில்டர் போட்டா உண்மை இந்த ஹஸ்பண்ட் சொல்ற மாதிரி வீட்டுக்கு செட் ஆகாது. ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணு பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும், இன்னொன்னு நம்ம நல்லா இருக்கணும். ரெண்டுமே நல்லா இல்லைன்னா என்ன பண்றது? பேக்ரவுண்ட் நல்லா இருந்தா நம்மள கொஞ்சம் அழகா காட்டும், அதுவும் இல்ல. அதனால நாங்க என்ன பண்ணோம், நம்மளையாவது அழகா காட்டணும் ஃபில்டர் போட்டா அப்படின்னு. ஆமா, இதுதான் ஒரிஜினல். அதுவும் நான் அம்பாரம் போனதுல இருந்து ரொம்ப கருப்பாயிட்டேங்க. அங்க போனா அந்த தண்ணி ஊத்துக்குள்ளே என்னமோ தெரியல, அட்டக்கரேர்னு இருப்போம். என்னாலேயே எனக்கு பார்க்க சகிக்காது. இங்க வந்து இப்ப ஓரளவுக்கு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் கலருக்கு வரேன். திரும்ப அம்பாரம் போனா வேலை முடிஞ்சிச்சு, கலர் சேஞ்ச் ஆயிரும். மத்தபடி அப்புறம் நீங்க இந்த முயல இருந்தது வேற ஒரு மாதிரி, இன்னுமே அந்த வேலை செய்யல, அப்படியே உட்காந்துருக்கோம். அது தேடி தேடி பார்த்தவங்க, எங்க அடிபட்டதுன்னே தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப துடிச்சிட்டு இருந்தது. உடனே தூக்கிட்டு வந்து தண்ணி ஊத்துனாரா, நானும் மொண்டு வாயில ஊத்துனா. கடைசியா துடிக்கிறப்பதான் நாங்க பார்த்தோம். ரொம்ப நேரமா கடந்தது. அதே இது ஒரு முயல் தானே சட்டப்படலாம். ஏன்னா நாங்க வெறும் முயல் அறுத்து சாப்பிடவே மாட்டோம் சீக்கிரமா. கோழிக்கறி தான் அதிகமா சாப்பிடுவோம், மீன் தான். அந்த முயல் இதெல்லாம் கொல்ல மாட்டோம், ரொம்ப அழகா இருக்கிறதுனால. கோழியே வீட்டுல இருக்க கோழியை வந்து உரிக்கிறதுக்கு நான் 1000 ஆட்டி யோசிப்பேன். அதை அவ்வளவு சீக்கிரம் எதுவும் பண்ண மாட்டேன். அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மத்தபடி ஒன்னும் ஓவரா சீன் இதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. அப்புறம் நம்ம வீட்டுல எப்பவும் போல ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கும் வழக்கமான நாள் தான். அந்த பூக்கெல்லாம் போய் வாங்கணும், அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம். மத்த எடுக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா லேட் ஆகுது, டைம் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து கொஞ்சம் வேலை பிஸியா இருக்கிறாரு, அவருக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அதெல்லாம் அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இது ஒண்ணும் இல்ல, ஸ்கிரீன் போட்டுருக்கேன். சரியா கருப்பு சட்டை வெயிட் போட்டுருக்கேன், அதுதாங்க கிடக்குது. எல்லாத்தையும் ஒரு வீடு வச்சிருக்காப்புல, எப்படி கிடக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் எடுத்து ஒரு நாள் ஆல்டர் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. அப்புறம் கிரைனைட் வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும், அதெல்லாம் முடிச்சுட்டாங்க, அதெல்லாம் வாங்கணும். அதெல்லாம் அடுத்த விளாக்ல போறேன். இன்னொரு நல்ல விளாக்ல உங்களை மீட் பண்றேன். மறந்துடாம புதுசா பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு முன்னே வரும். அதுவும் இல்லாம எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வெள்ளை முயலா தான் போனேன். ஏன்னா எனக்கு இது பிடிக்கல, வெள்ளை கலரு. சரி, வெள்ளை கலர் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். இந்த முயல் பிடிக்கல, கலர் பிடிக்கலங்க. அதனால வந்து அப்புறம் இவர் தான் இந்த கலர் தூக்குனாரு. உடனே நான் என்ன பண்ணேன், இந்த கலர் எதுக்கு நான், ஆனா இந்த கலர் வேணா வேற கலர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். கடைசியில வெள்ளை நான் ஆசையா எடுத்தது போயிருச்சு. மூஞ்ச பாருங்களா, முயலாட்டமே இல்ல, முயலாட்டம் தான் இருக்கு. முயல் கலரே தான். முயலுக்கு நெத்தியில ராமம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. நாய்க்குட்டியா? ஐயோ நான் என்ன சொல்றேன், அணில் ஆட்டம் இருக்குங்க. அணில் ஆட்டம் இருக்கு. நான் அணிலுக்கும் நெத்தியில ராமம் போட்டிருக்கோம்ல, அது போல இருக்குங்க, அழகா. அவ்வளவுதாங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் ஃபேமிலி. பாய்ங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான்